திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தது. தற்பொழுது ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் நிறைவேற்றவில்லை. இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ சார்பில் இன்று சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும். கால வரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு, உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வுக்கான ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும். 21 மாத ஊதிய மற்ற நிலுவை மற்றும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு மறுக்கப்பட்டுள்ளது. இதனையும் உடனடியாக வழங்கிட வேண்டும். 2002 முதல் 2004 ஆண்டு வரை தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் பணிக்காலத்தினை பணி சேர்ந்த நாள் முதலாக கணக்கிட்டு ஊதியம் வழங்கிட வேண்டும். சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அமைத்திட வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளில் தனியார் முகமை மூலம் பணியாளர்களை நியமனம் செய்வதை உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மறியல் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் என 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு மருத்துவமனைக்கு செல்லும் பிரதான சாலை என்பதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ஆங்காங்கே நிற்கும் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அரசு ஊழியர்களின் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் வருவாய்த்துறை பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல ஆசிரியர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதால் மாணவர்களின் படிப்பும் இன்றைய தினம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பானு, தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.